Okay, dear students, please listen. Homogeneous equations எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனில் நோ சொல்யூஷன் அப்படின்ற கேஸே கிடையாது. அதில் வந்து கான்ஸ்டன்ட் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஒன்று அதுக்கு நோ சொல்யூஷன் கேஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து ஒன்று யூனிக் சொல்யூஷன். அந்த யூனிக் சொல்யூஷனுக்கு ஒரு பேர் ட்ரிவியல் சொல்யூஷன். அந்த ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும் எழுதினா போதும் தான். ஆனால் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் 0,0,0ன்றதையும் நீங்கள் உங்களுடைய ஆன்சரில் எழுதுங்க. ஹோம்ஒர்க்கில் வெறும் ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும் எழுதுறீங்க இல்லையா, அது கூட 0,0,0வையும் எழுதுங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து அதில் 0,0,0ன்றது ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். அதையும் தாண்டி நிறையா சொல்யூஷன்ஸ் அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கான ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் இங்கே இருக்குது. By using the Gaussian elimination method, Gaussian elimination method தான் இப்போ நேரம் நம்ம போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே Gaussian elimination method தான். அதில் ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த Gaussian elimination மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறேன், இந்த சம்மை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை இதுதான் நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோ கொடுக்கும்போதே சொன்னது. உங்கள் கண்ணுக்கு சுற்றி நடக்கிற ஒரு சில நிகழ்ச்சிகளை இயற்பியல் சிந்தனையோடு பாருங்கள், ஃபிசிக்ஸ் சிந்தனையோடு பாருங்கள். அந்த ஃபிசிக்ஸ் சிந்தனை இருக்கும்பொழுது தான் அதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து நிறைய ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இது ஈக்குவேஷனை கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து நம்ம கிளாஸில் பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல நாம்பளாவே ஆர்பிட்டரியாக, அதாவது தோராயமாக ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆமாம் தானே? அப்படி தான் செய்வோம். தோராயமாக இந்த நம்பர் போட்டு பார்க்கலாம், இந்த நம்பர் போட்டு பார்க்கலாம், இப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் த ரைட் வே. பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஹியூமன் இருந்ததுன்னா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதே வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க அப்படின்னும்போது ஆர்பிட்டரியாக நீ நம்பரை போட்டு செக் பண்ணிக்கணும்லாம் நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஸோ தேர் மஸ்ட் பி அ வே. ஒரு மேத்தமெட்டிக்கல் வழி ஒன்று இருக்கணும் அதுக்கு. அது லென்த்தியான வழியோ ஷார்ட்டான வழியோ. ஸோ அதுக்கு ப்ரோக்ராமிங் எழுதிட்டோன்னா நம்மளுக்கு அது ஸ்பீடாகவே நடக்க போகுது. ஸோ இதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம்? ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு மேக்ஸ் டீச்சர்கிட்ட இதை கொடுத்தாங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரியே அதிகமாக தெரியலனாலும் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ரெண்டும் எப்போ வந்து பேலன்ஸ் ஆகும், இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த சிந்தனை வந்து அவருக்கு, அந்த மேக்ஸ் டீச்சருக்கு இருக்கணும். இங்கே எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, இங்கே எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, இங்கே வெறும் 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. இங்கே எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, வெறும் 1 கார்பன் ஆட்டம் தான் இருக்குது. அப்போது 2 கார்பன் ஆட்டத்தினுடைய கவுண்டிங்கையும் சேம் ஆக்கணும். 2 ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய, இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து 2 இருக்குது, இங்கே 8 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ அதை சமமாக்குறதுக்கு என்ன வேலையோ அதை செய்யணும். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ரியாக்ஷனுக்கு முன்னாடியும் ரியாக்ஷனுக்கு அப்புறமும் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை ஈக்குவலாக இருக்கிறது தான் பேலன்சிங் த ஈக்குவேஷன். அப்போ தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துலலாம் என்ன நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும், இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும், இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பர் எல்லாமே ஒரு முழு எண்ணாக இருக்கணும், இன்டீஜராக இருக்கணும். லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ H2ன்னு இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, 2 ஹைட்ரஜன் ஆட்டம். இதுக்கு முன்னாடி 4 போடலாம், 5 போடலாம். இந்த மாதிரி நம்ம 4 போட்டால் இப்போ எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது? 4 × 2 8 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இல்லைங்களா? 4 × 2 அப்போ 8 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இங்கே 4 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? 4 2 சார் 8 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவரையிலையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க. எப்பயாச்சும் இந்த மாதிரி 4.5 4.6ன்னு போட்டிருக்கீங்களா? போட்டது கிடையாது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்தை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு இன்டீஜர் நம்பராக தான் சொல்லணும், முழு நம்பராக தான் சொல்லணும். அரை ஆட்டம் இருக்குது, 3/4 ஆட்டம் இருக்குது அப்படின்னு அதை ஃப்ராக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஏன்னா ஆட்டம் அதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்க போகிற நம்பர் வந்து என்னது? அன் இன்டீஜர் நம்பர் தான் இருக்கணும். அப்போ அங்கே போடுற நம்பர் வந்து இன்டீஜர் நம்பராக தான் இருக்கணும். ஸோ இப்போ குவைட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இல்லைனா, லிசன் கேர்ஃபுல்லி. let
இந்த இடத்துல ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இங்கே என்ன நம்பர் போடணும்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல நான் x1ன்னு வச்சுக்கிறேன். லெட் x1 C5H8 ப்ளஸ் இங்கே x2ன்னு ஒரு வேரியபிளை செட் பண்ணிக்கிறேன். x2 O2 இங்கே x3 இங்கேயும் நம்ம என்ன நம்பர் இன்சர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. CO2 ப்ளஸ் x4 H2O. x4 H2O. Here please, here x1 comma x2 comma x3 comma x4 are positive integers. Okay, positive integers. இது வந்து இந்த x1 x2 x3 எல்லாமே x4 எல்லாமே என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்கணும். சரிங்களா? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்கணும். அது இன்டிஜராக தவிர வேறு ஏதாச்சும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அது ஓகே, அது ஏன்னு உங்களுக்கு புரியும். அது வந்து இன்டிஜராக இல்லாமல் ஒரு டெசிமல் நம்பராக இருக்கவே கூடாது. இது வந்து நீங்கள் எத்தனையோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருக்கீங்க, அங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இன்டிஜர் 4 ஆட்டம் இருக்குது, 5 ஆட்டம் தான் இருக்குது, 3 ஆட்டம் இருக்குது, 4 ஆட்டம் இருக்குன்னு நம்ம வி கேனாட் சே தட் இன் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே, இப்போது இங்கே கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்குது ஹியர்? இப்போ கார்பன் ஆட்டத்துக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஓகே, சிக்கு எழுதுகிறேன். ஓகே, இங்கே எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். x1 into 5, அது ரெண்டுத்தையும் பெருக்கணும். இப்போ எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது? 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இங்கே 5 போட்டிங்கன்னா என்ன வரும்? இப்போ எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது? 5 2s are 10 அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் இப்போது இந்த லெஃப்ட் சைடில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னா 5 into x1. ஆமாம், ரைட்? அதை நம்ம பெருக்கணும். 5 into x1, 5 into x1. அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் கார்பன் ஆட்டம் இருக்குது, வேறு எங்கேயும் கார்பன் ஆட்டம் இல்லை. அடுத்தது இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? இங்கே வந்து 1 இருக்குது. 1 into x3, 1 into x3, 1 into x3 is x3. இது ரெண்டுத்தினுடைய அளவும் ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் தி பேலன்சிங் தி ஈக்குவேஷன். ஆமாம் தானே? அதுதான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். கார்பன் ஆட்டம் முடிஞ்சிச்சு. we will switch over to the hydrogen atom. How many hydrogen atoms are there in this left side? 8 into x1. Am I right? 8 into x1. So 8 into x1. How many hydrogen atoms are there in this RHS side? 2 into x4. Am I right? 2 into x4. Both these should be equal. Both these should be equal. How many oxygen atoms are there? 2 into x2. 2 into x2. 2 into x2. How many oxygen atoms are here? You please closely watch this. 2 into x3. 2 into x3. 2 into x3. 1 into x4 plus 1 into x4 is x4. So இங்கே எத்தனை ஹைட்ரஜன் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, இங்கே எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். பார்த்தியா? இது வந்து ஒரு கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி நடக்கிற, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு லெபார்ட்டரியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை ஒரு ஈக்குவேஷனாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது போட்டேன், இதை கலந்தேன், இது வந்துச்சு. ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கூட ஒரு மனுஷனுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலான சிந்தனை வரணும். அப்போ தான் வந்து யூ கேன் மேக் தட் இன்டு எ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இதில் இந்த ஈக்குவேஷனில் 5x1, I will bring this to LHS side, you will get x3 equal to 0, right? இங்கே என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம இது 2 டேபிளால் கூட டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிவிட்டு ஸோ நான் எழுதிட்டு டிவைட் பண்ணுறேன். 8x1 minus 2x4 equal to 0. Let me divide this equation by 2. If you divide this, you will get 4x1, right? Minus x4 equal to 0. ஓகேவா? நான் அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். எதெல்லாம் தேவையான ஈக்குவேஷன், இது தேவையான ஈக்குவேஷன். I have divided this equation by 2. And let me switch over to this equation. Okay, 2x2 first. 2x2 minus 2x3, அதையும் அந்த பக்கம் எடுத்து போகிறேன். x4 equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் இருக்குது பாருங்களேன். 1 2 3 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஆனால் இதில் எத்தனை அன்னோன் இருக்குது பாருங்களேன். x1 x2 x3 x4 4 unknowns are there. ஓகேவா?
3 ஈக்குவேஷன் தான் இருக்குது, பட் 4 அன்னோன்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியணும். ஓகேவா? 3 அன்னோன் இருக்குது, 3 ஈக்குவேஷன் தான் இருக்கணும். அது முன்னாடியே 2 ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சிங்கிள் பேராமீட்டர் சொல்யூஷன் இருக்கும், அது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஒரே ஒரு ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா 2 பேராமீட்டர் உள்ள சொல்யூஷனாக இருக்கும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். இப்போ இது முன்னாடியே எனக்கு தெரியுது இதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், இதுக்கு எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்குது அப்படின்னு தெரியும். ஓகே, we shall discuss about that. And also you closely watch these 3 equations are, அது இது கெமிக்கல் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்ததாக இருக்கட்டும், எங்கேருந்து வேணால் எடுத்ததாக இருக்கட்டும். பட் ஒரு மேத்தமெட்டிஷியனாக நம்ம இதை பார்க்கும்போது, மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நம்ம இதை பார்க்கும்போது, இது ஆரிஜின் வழியாக போகிற ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். எல்லாத்துலேயும் 0 0 அப்படின்னு இருக்குது பாருங்கள், இது எல்லாமே ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதலாம். ஓகே, ஐ வில் ரைட் தட் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து 5, இந்த இடம் வந்து 5, x2ன்னது 0, x3 வந்து -1, x4 வந்து 0. அடுத்தது x1 வந்து 4, x2 இல்லை 0, x3 இல்லை, x4 வந்து -1. ஸோ கேர்ஃபுல்லாக எழுதுங்க. x1 வந்து 0, x2 உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2, x3 உடைய கோஎஃபிஷியன்ட் -2, x4 உடைய கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் நம்ம. அடுத்தது இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து x1, x2, x3, x4, இது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்து 0 0 0 0. மறந்து போய் எல்லாரும் எழுதுறீங்க, இது AX = O. இந்த ஸ்ட்ரக்சரில் இதை எழுதுங்க, சரிதான்? இப்போ ஐ கேன் ரைட் தட் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A bar O, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்னது? 5 4 0 0 0 2 -1 0 -2 0 -1 -1. Let me separate this, you will get 0 0 0. So this is the augmented matrix. So this is the procedure that you know. Okay, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை யூஸ் பண்ணி இந்த இடத்த 0 ஆக்க போகிறேன், இதை யூஸ் பண்ண போகிறேன். இதையும் 0 ஆக்கணும், ஆல்ரெடி இட் இஸ் 0, அதனால் நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஐ வில் மேக் திஸ் எலமெண்ட் 0. ஓகே, the transformation is at R2. Let me write that R2. I am going to use that R1. 4 எடுத்து மேலே பெருக்கிறேன், 5 எடுத்து கீழே பெருக்கிறேன். 4 எடுத்து R1 கூட பெருக்கணும், 4 எடுத்து R1 கூட பெருக்கணும், 5 எடுத்து R2 கூட பெருக்கணும். And I put minus there. Sorry, something wrong. 5 into R2, 4 into R1. Okay, 4 into R1. இதை கரெக்டாக பண்ணிடலாம். இந்த இடத்த வந்து 5ஆல் பெருக்கணும், இந்த இடத்த -4ஆல் பெருக்கணும். ஐ வில் மல்டிப்ளை திஸ். இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். -20 0 minus into minus plus 4 0 0 0 0. I will multiply this by 5. You will get 20 0 0 minus 5 and 0. You add this. அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் 5 0 minus 1 0 0. If you add this, you will get 0. If you add this, you will get again 0. If you add this, you will get 4. If you add this, you will get minus 5. If you add this, you will get 0. அது அப்படியே எழுதிடுறேன் 0 double minus 2 minus 1 0. ஓகே, இதில் பாருங்களேன், இந்த ரெண்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ண பிறகு பாருங்களேன், R2வையும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, if you interchange that, what will happen? 5 0 minus 1 0 0. I will interchange this. You will get 0 0 4 minus 5 0, and this is 0 2 minus 2 minus 1 0 minus 2 0. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை பாருங்களேன், இது வந்து ரோ எக்கலான் ஃபார்மில் இருக்குது.
ரோ எக்கலான் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது சேஞ்ச் பண்ணவே தெரிஞ்சிச்சு, இது ரோ எக்கலான் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஃபர்தர் ப்ரொசீடிங் எதுவுமே வேண்டாம் அதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ரோ எக்கலான் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இந்த ரோ எக்கலான் ஃபார்முக்கு இதுக்கு ரேங்க் என்னது அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. இது காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்களே, காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம ரேங்க்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம். ரேங்க் மெத்தடில் தான் நம்ம ரேங்க்லாம் கண்டுபிடிப்போம். இப்போ காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் போடுவோம். ஸோ இதை வந்து ஈக்குவேஷனுக்கு டேர்ன் பண்ணலாம். ஓகே, ஈக்குவேஷனுக்கு எப்படி டேர்ன் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். இது கூட x1 பெருக்கணுமா, 5x1 கரெக்டாக இருக்குன்னா 0 இன்டூ x2 அதை விட்டுடுறேன். அடுத்தது -1 இன்டூ x3, 0 இன்டூ x4 அதையும் விட்டுடுறேன், ஈக்குவல் டு 0. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் இங்கே பாருங்கள், இது 2 இன்டூ இது வந்து x1, இது x2, 2 இன்டூ x2 -2 இன்டூ x3 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. இது ஒன்று. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது x1, x2, இது x3, இது 4x3 minus 5x4 equal to 0. Minus 5x4 equal to 0. So these are the three equations. Okay வா? ஸோ இப்போ இதில் என்ன செய்றீங்க அப்படின்னா, இதில் ஒன்றுக்கு பேராமீட்டரை செட் பண்ணுங்க. ப்ளீஸ் லிசன். புட்டு x4 equal to put x4 equal to t. எப்படி இதுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் தான் செட் பண்ணணும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க கௌதி? நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 4. ஆனால் ரேங்க் என்ன கிடச்சிருக்கு, கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ரேங்க் வந்து இதுக்கு 3 கிடச்சிருக்குல்ல. ரேங்க் ஆஃப் ஏவும் 3 தான், ரேங்க் ஆஃப் ஏ பார் ஓவும் வந்து 3 தான். அப்போ இதுக்கு 3 வரணும்னா இதுலேருந்து என்ன சப்ராக்ட் பண்ணணும், 1 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் 3 என்ற ரேங்க் வரணும். இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் எவ்வளோ சப்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்? ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் நம்ம போடணும். ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் போடணும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். நம்பர் ஆஃப் அன்னோனை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போ 3 அன்னோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரேங்க் வந்து 2ன்னு வருது, ரேங்க் வந்து 1ன்னு வருது. இது ஒன்று தான் கம்மியாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோனை விட ஒன்று கம்மியாக இருக்குதுன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டரி சொல்யூஷன் தான் வரும். இது நம்பர் ஆஃப் அன்னோனை விட 2 கம்மியாக இருந்ததுன்னா 2 பேராமீட்டர் இருக்க மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இது வந்து 4 விட ஒன்று தான் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு ஆர்பிட்டரி தான், ஒரே ஒரு பேராமீட்டர் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் x4க்கு டீன்னு கொடுக்குறேன். எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் நான் x4க்கு டீ கொடுக்குறேன். x4க்கு இந்த இடத்துல டீன்னு போட்டால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். Let me name this as equation 1. I will name this as equation 2. I will name this as equation 3. Okay, listen. You put x4 equal to t, then 4x3 minus 5t equal to 0. 4x3 equal to 5t. x3 equal to 5t divided by 4. ஓகேவா? 2 வேல்யூ கிடச்சிச்சு. இங்கே t is a parameter. T is a parameter, right? இது x3. அடுத்தது பாருங்க, x3 எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ப்ளீஸ் லிசன். 5x1 minus 5 x3 உடைய வேல்யூ t by 4 equal to 0. Let me take these two RHS. 5x1 equal to 5t divided by 4. 5 cancel ஆகிடும். x1 equal to t by 4. x1 equal to t by 4. After getting the value of x1, you can find the value of remaining, that is x4. x2 கண்டுபிடிக்கணும். இதில் இன்னொன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ equation 2 implies, okay, please watch this. Equation 2 into x2, I will write that 2 into x2, 2 into x3 minus x4 equal to 0. You closely watch this. What is the value of x2? That has to be find out. Okay. இதுனது x3, அது கூட 2 பெருக்கிக்கலாம். 2 into 5t divided by 4 minus what is x4? x4 is t equal to 0. I will cancel this, you will get 2. Okay. அப்போ 2x2 equal to RHSக்கு ஒரே டைமில் எட்டுன்னு வந்துடுறேன். அப்போ என்ன வரும்னா 5t divided by 2 plus 5t divided by 2
plus t. 2x2 equal to 2 LCM எடுத்துறேன். 2 LCM எடுத்தீங்கன்னா 5t plus 2t. அதுக்கப்புறம் 2x2 equal to 7t divided by 2. x2 equal to 7t divided by 4. So I have arrived with a solution. You please closely watch that. So x1 is equal to t by 4. x2 is equal to 7t by 4. x3 is equal to 5t by 4. And finally x4 is equal to t. T is a parameter. Okay, t is a parameter. Okay, listen. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே x1 x2 x3 இது எல்லாமே வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும், முழு எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது நல்லா கவனிங்களேன், இந்த t இருக்க வேண்டிய இடத்துல இந்த t இருக்க வேண்டிய இடத்துல இந்த t இருக்க வேண்டிய இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். t இருக்க வேண்டிய இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 சப்ஸ்டியூட் பண்ணா வரும் பாருங்களேன். புட் t equal to 4. Put t equal to 4. Please listen. Put t equal to 4. If you put t equal to 4, then you will get 4 by 4 is 1. Am I right? இங்கே 4 போட்டிங்கன்னா 4 4 கேன்சல் ஆகி x2 equal to என்ன வரும்? 7. இங்கே 4 போட்டிங்கன்னா x3 equal to 5 வரும். x4 equal to put t equal to 4 there, you will get 4. So this is the value. இதே மாதிரியே இந்த t இருக்க வேண்டிய இடத்துல 4க்கு பதில் 8 போட்டாலும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா? 8 போட்டாலும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா இது 2 14 10 8 இருக்கும். பட் அந்த சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. இருக்கிறதுலே சின்னதான நம்பரை தான் நம்ம சொல்யூஷனை எடுத்துக்கணும். இதை விடவும் இதுக்கு நிறையா சொல்யூஷன் சொல்ல முடியும். ஆனால் இதுதான் நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் கோயிங், திஸ் நம்பர்ஸ் ஆர் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை that chemical equation. Okay, அந்த ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். ஸோ 1 C5H8 plus x2 இருக்க வேண்டிய இடத்துல 7O2, this gives 5CO2, இந்த இடத்துல 4H2O. How many hydrogen atoms are there? Here 8 hydrogen atoms are there. 4 2s are 8 hydrogen atoms are there. 7 2s are 14 oxygen atoms are there. இங்கே பாருங்க, இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. 14 oxygen atoms are there. Here 5 carbon atoms are there. Here 5 carbon atoms are there. So the equation is satisfied. Okay, இது நடத்தணுன்றதுக்காக தான் it is taking much time. ஆனால் இது நேராக இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் வந்து நின்று நம்ம வேகமாக நம்மளால் சம்ம போட முடியும். ஓகேவா? இதே மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி you solve this equation and you share your answer with me. Okay, thank you. We'll see you in the next class.